பெருமக்களுக்கும் அன்பு மாணவ மாணவிகளுக்கும் இனிய காலை வணக்கம். தேசிய குடற்புழு நீக்க தினம் வருடத்திற்கு 2 முறை கடைபிடிக்கப்படுகிறது. ஒன்று ஆகஸ்ட் மாதம், இன்னொன்று பிப்ரவரி மாதத்தில் கடைபிடிக்கிறோம். தேசிய குடற்புழு நீக்கன்னா என்ன? நம்ம உடம்புக்குள்ள சிறுகுடல்ல அல்லது பெருங்குடல்ல இந்த புழுக்கள் ஏதாவது இருந்ததுன்னா, உதாரணம் நாடா புழு, அஸ்காரியாஸ் புழு இதெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் இருந்தது அப்படின்னாக்கா ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, அல்பெண்டோசோல் என்ற மாத்திரை. அந்த மாத்திரை சாப்பிட்ட உடனே என்ன நடக்கும்னாக்கா அந்த புழுக்கள் இறந்து போகும், அல்லது முட்டைகள் அதுவும் இறந்து போகும். ஆனால் தான் இந்த மாத்திரை கொடுக்குறாங்க. எப்படி பரவுது இந்த குடற்புழுவானது, எப்படி உருவாகுது அப்படின்னாக்கா, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், சோப்பு போட்டு கை கழுவணும். சில நேரம் நம்ம சோப்பு போடாத கை கழுவாத போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா இந்த அஸ்காரியஸ் புழுலாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல குடிநீர், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குடிக்கணும். நீ சுத்திகரிக்கப்படாத நீர் அருந்தும் போது அதன் மூலம் வரலாம். அதே போல உணவு, குறிப்பாக சமைத்து வைக்கப்பட்ட உணவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸோ திறந்த வெளியில் இருக்கும்போது அதன் மூலம் நாம் நுண்கிருமி பரவதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக நாம் சுத்தமாக இருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வெளியே போகும்போது உள்ளே வரும்போது கண்டிப்பாக காலனி அடைந்துதான் நம்ம செல்லணும். செருப்பு கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் ஷூலாம் போட்டிருக்கணும். நம்ம பெரும்பாலும் பார்த்தாக்கா விளையாடிட்டு வருவோம். விளையாடிட்டு உடனே நம்ம பார்த்தினாக்கா நம்மளுக்கு பிடிச்ச உணவு இருக்கும். நம்ம உடனே என்ன பண்ணுவோம், கை கழுவாமல் அதை நம்ம சாப்பிடுவோம். ஸோ இது மாதிரிலாம் நோய் பரவதற்கான வாய்ப்பு இருக்கு. என்னென்ன அறிகுறிகள் வரும்? ஒன்று பார்த்தாக்கா வயிற்றுப்போக்கு வரும். ஸோ தலைவலி வரலாம். அதுக்கப்புறம் பசி எடுக்காது. அதுக்கப்புறம் ரத்த சோகை ஏற்படும். இன்னும் சொல்ல போனாக்கா ஆங்காங்கே முக்கியமாக சொறி ஆரம்பிக்கும், சொஞ்சுன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு குடற்புழு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இன்னொன்று முக்கியமாக பார்த்தாக்கா உடல் எடை குறையும். ஸோ இதெல்லாம் பார்த்தாக்கா அறிகுறிகள். இதற்கு சிகிச்சை அப்படி பார்த்தாக்கா ட்ரீட்மெண்ட் அப்படின்னாக்கா நம்ம நிறைய வகையான சிகிச்சைலாம் இருக்குது. குறிப்பாக பார்த்தாக்கா வருமுன் காத்தல் சிறந்தது. அல்பெண்டோசோல் என்ற மாத்திரை நம்ம உட்கொள்ளும் போது உடனடியாக என்ன நடக்கும் அப்படின்னாக்கா நம்ம குடலில் இருக்கின்ற அந்த புழுக்கள் சீக்கிரமாக கொள்வதற்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் தான் இந்தியா முழுவதும் வருடத்துக்கு 2 தினங்கள் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. யாரெல்லாம் உட்கொள்ளக்கூடாது அப்படின்னாக்கா உடலில் காய்ச்சல் இருக்கும்போது, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வேறு மாணவர்கள் வேறு ஏதோ மருந்துகள் சாப்பிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி மாணவர்கள் நீங்கள் தவிர்க்கப்படலாம். மற்ற மாணவர்களுக்கு நிச்சயமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை சாப்பிட்றதுனால என்ன பல நன்மைகள் இருக்குது. நம்மளுடைய ஹெல்த்தியாக இருக்கலாம், உடல்நிலையும் சரி, மனநிலையும் சரி, ஆரோக்கியத்திலும் சரி, நாம் சிறப்பாக ஆரோக்கியமாக நம்மளால் வாழ முடியும். ஸோ அதனால் இந்த அல்பெண்டோசோல் என்ற மாத்திரை நம்ம உட்கொண்டு ஒரு ஆரோக்கியமான நம்ம சமுதாயத்தை உருவாக்கும், நோய் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும். வருமுன் காத்தல் சிறந்தது. ஸோ ஆகவே இன்னைக்கு கொடுக்கக்கூடிய அந்த மாத்திரை நாம் உட்கொண்டு நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம். நன்றி.